இந்தியா மற்றும் சீனாவின் போர்க்கப்பல்கள் இலங்கைக்கு வந்துள்ளன. அதன்படி இந்திய கடற்படை போர்க்கப்பல் 3 நாட்கள் உத்தியோகபூர்வ பயணமாக கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்தது. இந்த ஆண்டு இலங்கை துறைமுகத்திற்கு இந்திய கப்பல்கள் வருகை தருவது 8வது தடவையாகும். 163 மீட்டர் நீளம் கொண்ட இக்கப்பலில் 410 ஊழியர்கள் வரை பணியாற்றுகின்றனர். இலங்கையில் 3 நாட்கள் தங்கியிருக்கும் ஊழியர்கள் இலங்கை கடற்படையுடன் சேர்ந்து யோகா பயிற்சிகளை மேற்கொள்ளுதல், கடற்கரையை சுத்தப்படுத்துதல் போன்ற பணிகளில் ஈடுபட உள்ளனர். அதேவேளை முன்னதாக சீன கடற்படையின் 3 போர்க்கப்பல்களும் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்த நிலையில் அவை அங்கு நங்கூரமிடப்பட்டுள்ளதாக இலங்கை கடற்படையினர் தெரிவித்துள்ளனர். நாட்டில் ஜனாதிபதி தேர்தல் சூடுபிடித்துள்ள நிலையில் தனியார் நிறுவனம் ஒன்று தேர்தல் தொடர்பான கருத்து கணிப்பொன்றை நடத்தியுள்ளது. அதில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க ஆகியோரிற்கான சாதக நிலை அதிகரித்துள்ளதாக இதன் மூலம் தெரியவந்துள்ளது. இதற்கமைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கான சாதகமான நிலைமை 40 புள்ளிகள் அதிகரித்துள்ளதாக கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்கவிற்கான சாதக நிலை ஜூன் மாதத்தில் காணப்பட்டதை விட 29 புள்ளிகள் அதிகரித்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. மேலும் சஜித் பிரேமதாசவிற்கான சாதக நிலையில் சிறிய மாற்றமே ஏற்பட்டுள்ளது என தெரியவந்துள்ளது. இலங்கை ஜனாதிபதிக்கான தேர்தல் அடுத்த மாதம் 21ஆம் தேதி நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. புத்தளத்தில் பாடசாலை மாணவியை கடத்திச் சென்றதாக குற்றம் சாட்டப்படும் இளைஞன் கைது செய்யப்பட்டுள்ளார். வலுக்கட்டாயமாக 15 வயதான மாணவியை கடத்திச் சென்றதாக 23 வயது இளைஞன் கைது செய்யப்பட்டுள்ளதாக வனாத்தவில்லுவ போலீசார் தெரிவித்துள்ளனர். ஸ்மைல்புரம் பகுதியைச் சேர்ந்த ஒருவரே போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த 25ஆம் தேதி மேலதிக வகுப்பிற்கு செல்வதாக கூறிவிட்டு வீட்டிலிருந்து சென்ற மகள் திரும்பி வரவில்லை என அவரது தாயார் போலீசாரிடம் முறைப்பாடு செய்துள்ளார். முறைப்பாட்டிற்கமைய செயற்பட்ட போலீசார் கடத்தப்பட்டதாக கூறப்படும் மாணவியையும் சந்தேக நபரான இளைஞனையும் கைது செய்துள்ளனர். காதல் உறவின் அடிப்படையில் இந்த கடத்தல் நடந்துள்ளதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. குறித்த மாணவி மருத்துவ பரிசோதனைக்காக புத்தளம் ஆதரா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் சந்தேக நபர் புத்தளம் நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படவுள்ளார். கொழும்பு ரோயல் கல்லூரியில் எனக்கு கற்பித்த ஆசிரியரைப் போல ஒரு ஆசிரியர் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவிற்கு கிடைக்கவில்லை என்பதாலேயே அவர் நாட்டை பொறுப்பேற்காமல் ஓடியதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் இடம்பெற்ற ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பிரச்சார கூட்டத்தில் மேடையேறிய அவருக்கு கற்பித்த ஆசிரியர் வி சிவலிங்கம் தொடர்பில் உரையாற்றும் போதே ஜனாதிபதி இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில், வி சிவலிங்கம் ஆசிரியரிடம் நாம் கொழும்பு ரோயல் கல்லூரியில் 1961 மற்றும் 1962ஆம் ஆண்டுகளில் கல்வி பயின்றோம். அவரிடமே பிரதமர் தினேஷ் குணவர்த்தனவும் கல்வி பயின்றார். எனவே இந்த நாட்டை கட்டியெழுப்பிய பெருமையை நாம் ஆசிரியர் சிவலிங்கத்திற்கும் அளிக்க வேண்டும். முன்னாள் சபாநாயகர் அனுர பண்டாரநாயக்க மற்றும் முன்னாள் அமைச்சர் மலிக் சமரவிக்ரம ஆகியோரிற்கும் அவர் கற்பித்துள்ளார். அந்த காலத்தில் எங்களுக்கு ஏதென்ஸ் நகரத்தில் 2500 வருடங்களுக்கு முன்பாக இளைஞர்கள் செய்த போராட்டம் தொடர்பாக கற்பிக்கப்பட்டது. துணிச்சலற்ற நடவடிக்கைகளால் எங்களின் நகரத்திற்கு நாங்கள் அபகீர்த்தியை பெற்றுத்தர மாட்டோம் என ஏதென்ஸ் நகரம் தொடர்பான பாடத்தில் எங்களுக்கு கூறப்பட்டது. இந்த கற்பித்தல் இருந்ததால் தான் 2022ஆம் ஆண்டு நாடு பொருளாதார வீழ்ச்சியை சந்தித்த போது நாட்டை நான் பொறுப்படுத்தேன். எனது ஆசானை போல ஒருவர் சஜித்திற்கு கிடைக்காததால் அவர் ஓடி ஒளிந்தார் என குறிப்பிட்டுள்ளார்.